இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்குது. எம்எல்ஏவும் முன்னாள் எம்பியும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த காங்கிரசுடைய மூத்த தலைவர் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் இன்னைக்கு காலமாகியிருக்கிறாரு. இந்த செய்தி பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குது. பலரும் தங்களுடைய சோகத்தையும் வருத்தத்தையும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களும் இவருடைய மறைவுக்கு இரங்கல்களை தெரிவிச்சிருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அமைச்சரான துரைமுருகன் அவர்களும் நேரடியாகவே அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. காய்ச்சல் காரணமா சென்னை மணப்பாக்கத்தில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் கடந்த நவம்பர் 11ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. தொடர்ந்து அவருக்கு நுரையீரல் சார்ந்த பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு அதுக்கான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்துச்சு. இந்த நிலையில தான் இவருடைய உடல்நிலையில பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி காலையிலிருந்தே செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து காலை 10:15 மணி அளவுல இவரு காலமாகி இருக்கிறதா அறிவிப்பு வெளியாகி இருந்துச்சு. பெரியாரின் பேரன், எம்எல்ஏ, ஒன்றிய அமைச்சர் அப்படின்னு பல்வேறு பெருமைகளை கொண்டிருக்கிற ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் சர்ச்சைகளுக்குமே பெயர் போனவர் தான். தன்னுடைய 75வது வயசுல காலமாகி இருக்கிற ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் டிசம்பர் 21, 1948 ஈரோடு மாவட்டத்தில் பிறக்கிறாரு. மேலும் இவருக்கு இளங்கோவன் அப்படின்னு பெயர் சுட்டதே பேரறிஞர் அண்ணா தான் அப்படின்னு சொல்றாங்க. பெரியாருடைய அண்ணனான கிருஷ்ணசாமி அவருடைய பேரன் தான் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள். இவருடைய அப்பாவான ஈவி.கே. சம்பத் அவர்கள் தான் இவரு காங்கிரஸ் கட்சிக்கு போறதுக்கு காரணமா இருந்திருக்கிறாரு. என்னதான் பெரியார் குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ஈவி.கே. சம்பத் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில பொறுப்பு வகிச்சிருந்தாரு. இவருடைய மரணத்துக்கு பின்னாடி ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் தன் அப்பாவுடைய நெருங்கிய நண்பரும் அப்போதைய முன்னணி நடிகருமான சிவாஜி கணேசன் அவர்களோட சேர்ந்து காங்கிரஸ்ல பயணிச்சாரு. 1977 இருந்து 1989, அதாவது கிட்டத்தட்ட 12 வருடங்கள் இவங்க ஒன்னா பயணிச்சிருக்காங்க. 1984 தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் அதிமுக கூட்டணி பெரிய வெற்றியை பெற்றிருந்தாங்க. இந்த தேர்தல் தான் காங்கிரஸ் கட்சி சார்பில் இருந்து சத்தியமங்கலம் சட்டமன்ற தொகுதியில முதல் முறையா போட்டியிட்டு கிட்டத்தட்ட 25,719 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறாரு. இதை தொடர்ந்து தான் அவரு முதல் முறையா எம்எல்ஏவாகி சட்டமன்றத்துள்ள நுழைகிறாரு. அதுக்கு அடுத்தடுத்த சம்பவங்கள்ல சிவாஜி கணேசன் அவர்கள் எம்ஜிஆருடைய மனைவியான ஜானகி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு காங்கிரஸ்ல இருந்து வெளியேறும் போது ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களும் அவரோட சேர்ந்து வெளியேறாரு. அதுக்கடுத்து 1989 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய ஜானகி அணிக்கு ஆதரவா சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படிங்கிற கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியின் சார்பில் அந்த வருஷம் ஈரோடு பவானி சட்டமன்ற தொகுதியில ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் போட்டியிடுறாரு. அந்த தேர்தலில் அவர் தோல்வியும் அடைகிறாரு. அதுக்கு பின்னாடி சிவாஜி கணேசன் தன்னுடைய கட்சியை வி.பி. சிங்கோட ஜனதா தளம் கட்சியோட இணைச்சிடுறாரு. ஆனா ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் மீண்டும் காங்கிரஸ் கட்சியில சேர்றாரு. ராஜீவ் காந்தி மரணத்துக்கு பின்னாடி நடந்த தேர்தலில் திரும்பவும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது. முதல் முறையா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றுக்கிறாங்க. அப்போதான் ராஜீவ் காந்தி அவர்களுடைய மரணத்துக்கு முழுமையான காரணம் விடுதலை புலிகள் தான் அப்படின்னும் அவர்களுக்கு ஆதரவா செயல்பட்டதா திமுகவினரையும் அப்போதைய திமுக தலைவராக இருந்த கருணாநிதி அவர்களையும் கடுமையா சாடி இருந்தாரு. அதுக்கு பின்னாடி 1996 நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில போட்டிட்டு தோல்வி அடைகிறாரு. மேலும் இந்த சமயத்துல தான் காங்கிரஸ் கட்சியில முக்கியமான தலைவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடியே பல மூத்த தலைவர்களா இருந்த மூப்பனார், வாழப்பாடி ராமமூர்த்தி, ப. சிதம்பரம் ஆகியோரெல்லாம் பல்வேறு காரணங்களால காங்கிரஸ் கட்சியோட கருத்து முரண் ஏற்பட்டு தனி கட்சியை துவங்கி இருந்தாங்க. அந்த சமயத்துல காங்கிரஸ் கட்சியோட தலைவர்களா இருந்த சோனியா காந்தி மற்றும் சீதாராம் கேசரி அவர்கள் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிக்கிறாங்க. தொடர்ந்து 1996 இருந்து 2001 வரைக்கும் அந்த பதவியில ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் திறம்பட செயல்பட்டு இருக்கிறாரு. அதுக்கு அடுத்து 2004 நாடாளுமன்ற தேர்தலில் கோபிசெட்டிப்பாளையம் மக்களவை தொகுதியில காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல் முறையா எம்பி ஆகிறாரு. பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அமைச்சரவையில ஒன்றிய ஜவுளித்துறை இணையமைச்சராகவும் பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு துறை இணையமைச்சராக இருந்திருக்கிறாரு. வணிகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் அப்படின்னு பல்வேறு பதவிகளை வகிச்சிருக்கிறாரு. இந்த 2004 காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சிருந்தாலும் திமுகவையும் அதனுடைய தலைவராக இருந்த கலைஞர் அவர்களையும் கடுமையா விமர்சிச்சும் பேசியிருக்கிறாரு. எங்களுக்கு மரியாதையை தரது கிடையாது அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்களை அவருடைய சாதியை வச்சு பேசினாரு அப்படின்னு சொல்லி பெரிய சர்ச்சை வெடிச்சிருந்தது. அடுத்து 2006 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஆட்சி தான் அமைக்கிறாங்க. அந்த ஆட்சி திறனற்ற ஆட்சி அப்படின்னு சொல்லி கூட்டணியில் இருந்த போதுமே ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் விமர்சிச்சிருக்கிறாரு. இதுவும் பெரிய சர்ச்சையா வெடிச்சிருந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் தன்னை ஒரு ஜெயலலிதா ஆதரவாளராகவே காட்டிக்கிட்டாரு. ஆனா அதுக்கு பின்னாடி சில கருத்து முரண்பாடு ஏற்பட ஜெயலலிதா அவர்களே கடுமையா விமர்சிக்க தொடங்கினாரு. மேலும் விடுதலை புலிகள் பத்தியும் பிரபாகரன் அவர்களை பத்தியும் பிரபாகரன் அவர்களுடைய மகனான பாலச்சந்திரனுடைய மறைவை பற்றியும் சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு பல எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. இன்ன வரைக்குமே அந்த கருத்துக்காக எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து 2009 நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு மக்களவை தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைகிறாரு. அதுக்கடுத்து 2014 நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பூர் மக்களவை தொகுதியில போட்டியிட்டு அடுத்தடுத்து தோல்வியை சந்திக்கிறாரு. 2014 நாடு முழுக்க மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருந்த காங்கிரஸ் அதே 2014 தான் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களை இரண்டாவது முறையா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக பொறுப்பேற்க சொல்றாங்க.
அதை தொடர்ந்து அவர் 2014 இருந்து 2017 காலகட்டம் வரைக்குமே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரோட தலைவரா பதவி வகிச்சிருக்கிறாரு. மேலும் இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் மீண்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவருடைய செயல்பாடுகளும் அணுகுமுறைகளும் மிகப்பெரிய காரணமா இருந்ததா சொல்றாங்க. மேலும் 2016 சட்டமன்ற தேர்தல் அப்போ அன்றைய தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களை பிரதமர் மோடியோட இணைச்சி சேர்த்து பேசினதா பெரிய சர்ச்சை வெடிச்சிருந்தது. 2017 வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பா தேனி தொகுதியில போட்டியிடுறாரு. அந்த தொகுதியில அவர் தோல்வியை தழுவி இருந்தாரு. என்னதான் தொடர் தோல்வியை சந்திச்சிருந்தாலும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான தலைவராக அறியப்பட்ட EVKS இளங்கோவன் அவர்கள் 2023 திரும்பவும் எம்எல்ஏ ஆகிறாரு. 2023 EVKS இளங்கோவன் அவர்களுடைய மூத்த மகனும் காங்கிரஸ் உடைய எம்எல்ஏ இருந்த திருமகன் ஈவேரா அவர்கள் நெஞ்சுவலி காரணமா உயிரிழந்தாரு. இதனால ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் EVKS இளங்கோவன் அவர்கள் தான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி பல பேர் தெரிவிச்சிருந்தாலும் அவரு போட்டியிட மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இருந்த போதிலும் பல கிட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவருடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் அந்த தொகுதியில போட்டி போடுறாரு. அந்த தொகுதியில அவரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு 39 வருடங்களுக்கு பின்னாடி 2வது முறையா எம்எல்ஏவா சட்டமன்றத்துக்குள்ள நுழையிறாரு. எனவே இந்த நிலையில தான் இன்னைக்கு அவரு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால காலமாகி இருக்கிறாரு. சோ காங்கிரஸ் கட்சியிலும் தமிழ்நாடு அரசியலிலும் ஒரு மூத்த தலைவராக கருதப்பட்ட EVKS இளங்கோவன் அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய இழப்பா மாறி இருக்குது. அவருக்கு பல்வேறு காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் இரங்கல்களை சொல்லிட்டு வராங்க. அவருக்கு நம்மளுடைய அஞ்சலியை தெரிவிச்சுக்குவோம்.